சுப்மன் கில் has been completely inconsistent. அவர் பொசிஷனே வந்து டீம்ல query தான் இனிமே. ரோஹித் பதிலா ஆல்டர்னேட்டிவா வந்து அவர் பண்ணவே இல்லையே சார், ஸ்கோரே பண்ணல, ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல, கன்சிஸ்டன்சி இல்ல. அண்ட் அவர் உடைய டிஸ்மிசல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரிக்கு அவுட் ஆறது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் சுப்மன் கில் உடைய டிஸ்மிசல்ஸ் அந்த மாதிரி இல்ல. நிறைய இறங்கி வந்து அடிக்க போய் அவுட் ஆகுறாங்க. சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ்னு வாங்க. அதாவது ஒரு குவாலிட்டி பிளேயர், அவர் வந்து கிளாஸ் ஆக்டுங்க. சுப்மன் கில்லுக்கு இருக்கிற டேலண்ட் வந்து வெரி வெரி ஃபியூ பேட்ஸ்மேன் ஹேவ் இட். ஆனால் அவர் இவென்ச்சுவலா இது வந்து மைண்ட் பத்தி கேமுங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு இருந்த டேலண்ட் வினோத் காம்ப்ளிக்கும் இருந்தது. சச்சின் டெண்டுல்கர் எங்க போய் எந்த உச்சி அடைந்தாரு, வினோத் காம்ப்ளிக்கு என்ன ஆச்சு? ஸோ டேலண்ட் மட்டும் இருந்தா முடியாது. டேலண்டோட அந்த ஹார்ட் ஒர்க், அந்த அப்ளிகேஷனு, அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட், சுப்மன் கில் ஆஸ் அ டேலண்ட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். இன்ஃபேக்ட் அவர் ஈவன் நான் ஜெய்ஸ்வாலை விட கில்லுக்கு டேலண்ட் மட்டும் பியூரா எடுத்தீங்கன்னா, அவருடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங். பட் நீங்க வெறும் டேலண்ட் வச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல போக முடியாதுங்க. யூ ஹேவ் டு புட் இன் தி எஃபர்ட்.